வணக்கம் தோழரே, நான் ஒரு ரூபி. ஸோ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போனால் ஹவு டு ரைட் யுவர் ஓன் ரெசியூமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஃப்ரெஷ்ஷாக நான் ஐடி பீப்புளுக்காக பார்க்க போகிறோம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ரெசியூமில் நீங்கள் என்ன எழுதணும், என்ன எழுதக்கூடாது, என்ன செக்ஷன் ஆட் பண்ணணும், என்ன ஆட் பண்ணக்கூடாது, எந்த ஃபாண்ட் எது இப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு நீங்கள் ரெசியூம் கிரியேட் பண்ணல பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு மித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்கள் ரெசியூம் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரெசியூம் அனுப்ப போகிற இடத்துல நீங்கள் மட்டும் ரெசியூம் அனுப்ப மாட்டீங்க, நிறைய பேர் அனுப்புவாங்க. ஸ்மால் கம்பெனிஸ்னா 10லேருந்து 50 பேர் கூட அனுப்பலாம். மீடியம் கம்பெனிஸ் 1000 பேர் கூட அனுப்புவாங்க. டிசிஎஸ், விப்ரோ, கேபிஎம்ஜி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்குலாம் ரெசியூம்க்கு அளவே கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற ஹைரிங் மேனேஜர் உங்கள் ரெசியூமுக்கு மேக்ஸிமமே 6 செகண்ட்லாம் கொடுப்பாரு. ஒருவேளை அந்த ரெசியூம் பேராகிராஃபாவோ பக்கமாவோ இல்லை அன்அட்ராக்டிவ் இருந்துச்சுன்னா அதையும் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் பார்க்கறதுக்கு நிறைய ரெசியூம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட டிண்டர் ப்ரொஃபைல் மாதிரி தான். பிடிச்சிருந்தா ரைட் சைட், பிடிக்கலாம் லெஃப்ட் சைட், இந்த மாதிரி சிம்பிளா தான் நடக்கும். ஸோ உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷார்ட் அண்ட் கிரிப்ஸியா கொடுத்தே ஆகணும். இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ரெசியூம் மேக் பண்ணும்போது முதல் சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும், ப்ரோ ரெசியூமை எதுல மேக் பண்ணதுன்னு சொல்லி கேள்வி வரும். ஸோ ரெசியூம் நீங்க எதுலனாலும் மேக் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எம்எஸ் வேர்ட், கூகுள் டாக்ஸ் ஆப் கூட யூஸ் பண்ணலாம், இல்ல வெப்சைட்டை கூட யூஸ் பண்ணலாம், இல்லனா உங்களுக்கு கேன்வா கூட யூஸ் பண்ணலாம். பி ஹானஸ்ட், என்னோட ஃபர்ஸ்ட் ரெசியூமை நான் கேன்வா தான் யூஸ் பண்ணேன். நிறைய கிராஃபிக் டெம்ப்ளேட்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு, அதெல்லாம் நான் கேன்வா யூஸ் பண்ணேன். இது ஒரு பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. ஸோ கஸ்டமைஸ் டிசைன் நிறைய இருந்துச்சுனால நான் கேன்வால யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது வசதியா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெசியூம் மேக் பண்ண மாதிரி கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரெசியூம் வேணும்? பழைய மாதிரி டப்பா மாதிரி இந்த ரெசியூம்ஸ் போதுமா, இல்ல உங்களுக்கு மாடர்ன் ரெசியூம்ஸ் ஏதாவது வேணுமா யோசிங்க. மாடர்னான ரெசியூம்ஸ் உங்களுக்கு வேணா கேன்வாவை யூஸ் பண்ணிக்கோங்க. மித்த மாதிரி நார்மல் ரெசியூம் போடனா நீங்க மித்த சாஃப்ட்வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெசியூம்ஸ் நிறைய மாடல் இருக்கு, அதை நீங்க எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரெசியூம்ஸோட மாடலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது கான்டாக்ட், எஜுகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் எந்த அலைன்மெண்ட்லனாலும் கொடுக்கலாம். வெதர் சென்டரில் வேணும் இல்லை ரைட் ஆர் லெஃப்ட்டில் வேணும் கேட்டால் அங்கேனாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணும்போது ஒரே மாதிரி ஃபாண்ட் சைஸில் ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி அலைன்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ரெசியூம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெசியூம் நாம இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் ஜாப்புக்காக மேக் பண்ணுறோம். ஸோ ரெசியூமோட ஃபர்ஸ்ட் ஜென்ரல் செக்ஷன் தான் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அது கேப்ஸ் எல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் ப்ரொஃபஷனல் டைட்டில் கொடுங்க. ஸோ ப்ரொஃபஷனல் டைட்டில்னா ப்ராப்ளம் சால்வர், மென்டார், இன்னோவேட்டர் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது ரிலேட்டடா ஏதாவது கேள்வி கேட்டு எனக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா அது கொடுக்கவே வேண்டாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டியது உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் தான். ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ்ல மெயினா என்னெல்லாம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இமெயில் ஐடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மலா தான் இருக்கணும். ஸோ நான் தண்டா கழி, இட் மீ பிரியா, தளபதி விரியன், தல ரசிகன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமா அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணாதீங்க. காமனா ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி யூஸ். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஆல்ரெடி லிங்க்டினோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கார்ட்ஸ் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ரெசியூம் மேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கவே வேணாம், டோட்டலா அவாய்ட் பண்ணிடலாம். உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜன், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் போட்டோ உங்க ரெசியூம்ல வைக்கிறது ஆப்ஷனல் தாங்க, டோட்டல் ஆப்ஷனல் தான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இந்தியால போத் போட்டோ இல்லாம இருந்தாலும் ரெசியூம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை உங்க ரெசியூம்ல நீங்க போட்டோ யூஸ் பண்ண போறீங்களா, அது கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ சிம்பிளா சொன்னா போர்ட்ரேட் போட்டோ யூஸ் பண்ணுங்க, நல்லா உங்க ஃபேஸ் தெரியற மாதிரி யூஸ் பண்ணுங்க, எந்த விதமான எஃபெக்டிவ் யூஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரொஃபைல் சம்மரி. ஸோ உங்க ரெசியூமை பத்தி ஒரு 2 லைன்லயும் 3 லைன்லயும் வர மாதிரி சின்னதா எழுதி முடிங்க. ஸோ எதுக்காக ரெசியூம் குடிக்கீங்கன்னு சொல்லிட்டு சின்னதா எழுதுங்க. கூகுள் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, பர்சனல் ப்ரொஃபைல் சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ நீங்க அதை கூட கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்க சொல்லிட்டு அதுலயே உங்க ஹைரிங் மேனேஜர் கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு செக்ஷனே நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஜுகேஷன் ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் போங்க. ஸோ எஜுகேஷன் செக்ஷனில் உங்களோட ரிவர்ஸ் ஆர்டரில் டிகிரி, 12th, 10th ஆரம்பிங்க. ஸோ பெஸ்ட் வே டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் சில ஐடியாஸ் கொடுக்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட மினி ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி மென்ஷன் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன், யாருக்கா டியூஷன் எடுத்தால் கூட அதை கூட மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் பார்ட் டைம் ஜாப்பை கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது மூலிமா உங்கள் ஹைரிங் மேனேஜருக்கு நீங்கள் சும்மா இல்லை உங்கள் டைமை யூட்டிலைஸாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
ஸோ ஒன்ஸ் உங்களோட எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் காமனான ஒரு செக்ஷன் இருக்கு, ஸ்கில் செக்ஷன். ஸோ இதுல நீங்க ஐடி பீப்புளா இருந்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ல கொடுக்கலாம். இல்ல நீங்க ஐடி பீப்புளா இல்லைனா ஜஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், கிரிட்டிக்கல் திங்கிங், லீடர்ஷிப், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், சோஷியல் மீடியா ஸ்கில் சொல்லிட்டு அதை கூட நீங்க கொடுத்துக்கலாம். பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்கில் செட் இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க ரெஸ்யூம்ல கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான செக்ஷனை பத்தி தான் பேசிருக்கோம். நேம், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாம உங்களோட பர்சனல் சம்மரி, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான செக்ஷன் தான் பத்தி நான் பேசியிருக்கேன். சில கம்பல்சரி செக்ஷனை சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே உங்க ரெஸ்யூம்ல கண்டிப்பா இருக்கணும். இதை தாண்டியும் சில செக்ஷன் இருக்கு, அது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட அது இருந்தா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அவார்ட்ஸ், சர்டிபிகேஷன், பேட்டர்ன், வாலண்டரி ஒர்க், லாங்குவேஜ், கோர்ஸ், இந்த மாதிரி சில செக்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமம் இதுல ஏதாவது ஒன்னு இல்ல ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட அவார்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட சர்டிபிகேட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது 6 months கோர்ஸ் மாதிரி முடிச்சிருக்கீங்களா, நீ கோர்ஸ்ல டீடைல்ஸ் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ அதை நீங்க எப்படினாலும் அலைன்மெண்ட் பண்ண உங்க இஷ்டம். பட் கொஞ்சம் மாட்டி பார்க்குற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுங்க. நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி அதை சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க ரெஸ்யூம் மேக்ஸிமம் ஒரு பேஜ் தான் இருக்கணும். செகண்ட் விஷயம், ஸ்பெல்லிங், கிராமர் மிஸ்டேக் எல்லாத்தையும் 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம், ரெஸ்யூம்ல பொய் சொல்லாதீங்க. மேபி நீங்க சொன்ன பொய்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்களா, சத்தியமா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அதுக்கப்புறம் ஒரே ரெஸ்யூமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல என்னால முடிஞ்ச எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ணணும், ரெஸ்யூமோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, எதுல கிரியேட் பண்ணணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும், ஃப்ரெஷருக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பேஸா வச்சு உங்க ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுங்க. மேபி ஏதாவது ஹெல்ப் வேணா நீங்க இன்ஸ்டாகிராம்ல கூட கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணுவேன். சரி, நான் உங்களை காதலிக்கின்றேன். சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.